2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எகோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள். கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரமனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேசத்தின் ஜனங்களின் நியாயம் விசாரித்தான். அசரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அசரியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 38ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 மாதம் ராஜ்யபாரம் பண்ணி தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாந்தை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. யாபேசின் குமாரனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சகரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. உன் குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகூவோடே சொன்ன வார்த்தை இதுதான். அப்படியே ஆயிற்று. யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் 39ஆம் வருஷத்தில் யாபேசின் குமாரனாகிய சல்லூம் ராஜாவாகி சமாரியாவில் 1 மாதம் அரசாண்டான். காதியின் குமாரனாகிய மெனாஹேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சல்லூவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அப்பொழுது மெனாஹேம் திப்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறியடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கற்பவதிகளையெல்லாம் கீறி போட்டான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39ஆம் வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனாஹேம் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி அவன் தன் நாட்களிலெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது மெனாஹேம் பூலின் உதவியினால் ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுத்தான். இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனாஹேம் இஸ்ரவேலில் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆளொன்றிற்கு 50 வெள்ளி சேக்கல் தண்டினான். அப்படியே அசீரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான். மெனாஹேமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. மெனாஹேம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய பெக்காகியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 50ஆம் வருஷத்தில் மெனாஹேமின் குமாரனாகிய பெக்காகியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆனாலும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் அவனுடைய சேர்வைக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கீலேயாத் புத்திரரில் 50 பேரை கூட்டிக் கொண்டு அவனையும் அர்கோபையும் ஆரியேலையும் ராஜாவின் வீடாகிய அரமனையிலே சமாரியாவில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பெக்காகியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 52ஆம் வருஷத்தில் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி
சமாரியாவிலே 20 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் எனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். ஏலாவின் குமாரனாகிய ஓசேயா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் 20ஆம் வருஷத்தில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பெக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் 2ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகி அவன் தாயின் பேர் எருசாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான். யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அந்நாட்களிலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினார். யோதாம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம். ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரன் முதலாய் தீ கடக்க பண்ணினான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் வந்து ஆகாஸை முற்றுகை போட்டார்கள். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். அக்காலத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீன் ஏலாத்தை திரும்ப சீரியாவோடு சேர்த்து கொண்டு யூதரை ஏலாத்திலிருந்து துரத்தினான். சீரியர் ஏலாத்திற்கு வந்து இந்நாள் வரைக்கும் அவ்விடத்திலே குடியாய் இருக்கிறார்கள். ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசரிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியர் ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். அசீரியா ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குவுக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை கீர் பட்டணத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் ரேத்சீனை கொன்று போட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலுள்ள அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவிலுள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான். ராஜா தமஸ்குவிலிருந்து வந்தபோது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீட தண்டையிலே சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பான பலியை பார்த்து தன் சமாதான பலிகளின் இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் தெளித்தான். கர்த்தரின் சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து
அதை தன் பலிபீடத்திற்கு வடபுறமாய் வைத்தான். ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிபீடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலியையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியையும் அவருடைய போஜன பலியையும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலியையும் அவர்கள் போஜன பலியையும் அவர்கள் பான பலிகளையும் செலுத்தி அதன் மேல் சர்வாங்க தகனங்களின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக. அந்த வெண்கல பலிபீடமோ தான் சன்னத்தம் கேட்பதற்கு உதவும் என்றான். ராஜாவாகிய ஆகாஸ் கட்டளையிட்டபடியெல்லாம் ஆசாரியனாகிய உரியா செய்தான். பின்னும் ராஜாவாகிய ஆகாஸ் ஆதாரங்களின் சவுக்குகளை அறுத்துவிட்டு அவைகளின் மேலிருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேலிருந்து இறக்கி அதை கற்களின் தளவரிசையிலே வைத்து ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசீரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். ஆகாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்களும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆகாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸின் 12ஆம் வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஓசேயா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை. அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசர் வந்தான். அப்பொழுது ஓசேயா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். ஓசேயா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல பகுதி அனுப்பாதே போறதுமான கலக யோசனையை அசீரியாவின் ராஜா ஓசேயாவினிடத்திலே கண்டு அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலையிலே வைத்தான். அசீரியா ராஜா தேசமெங்கும் போய் சமாரியாவுக்கு வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். ஓசேயாவின் 9ஆம் வருஷத்தில் அசீரியா ராஜா சமரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் நேதியரின் பட்டணங்களும் குடியேற்றினான். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழிருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமுள்ள தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளை கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாக துர்க்கிரியைகளை செய்து இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடசாட்சியாய் எச்சரித்து கொண்டிருந்தும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோட பண்ணின அவருடைய உடன்படிக்கையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள்.
அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறி கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரமோ மீதியாயிற்று. யூத ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரை எல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்புக் கொடுத்தார். இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. அப்பொழுது ஜனங்கள் அசீரியா ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களே குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். அதற்கு அசீரிய ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த அசீரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள். அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்களில் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களிலே வைத்தார்கள். பாபிலோனின் மனுஷர் சுக்கோத் பொனேதாத் கூத்தின் மனுஷர் நேர்காலையும் ஆமாத்தின் மனுஷர் அசிமாவையும் ஆவியர் திபேகாசையும் சர்தாகையும் உண்டாக்கினார்கள். செப்பர்வாவியர் செப்பர்வாயிமின் தேவர்களாகிய அத்ராமேலேக்குக்கும் அன்னாமேலேக்குக்கும் தங்கள் பின் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளுள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைகளின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின் படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்திரருக்கு கற்பித்த நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகலும் செய்கிறதும் இல்லை. கர்த்தர் இவர்களோடே உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே
இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள்.